The PDF of a continuous random variable x is given. F of x கொடுத்துட்டாங்க. Obtained CDF. CDF னா cumulative distribution function. அதாவது capital F of x. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா PDF னா small f of x. CDF னா capital F of x. சரிங்களா? அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா P of x greater than 1. அப்புறம் தேர்ட் வந்து P of 1 less than x less than 2 and E of x square சொல்லிட்டு இது இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்ல கொடுத்துருக்க F of xல இருந்து நான் கேபிட்டல் F of x கண்டுபிடிப்பேன். அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்பேன். சரிங்களா? ஸோ அதான் முதல் கொஸ்டின், அதை கண்டுபிடிச்சிடலாம். கேபிட்டல் F of x அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் F of x dx. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. சரி, இதுல இந்த F of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஆனா அதோட ரேஞ்ச் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 greater than 0. x greater than 0னா 0 to infinity. பட் இங்க முடிய போற எண்ட் வந்து x தான். அதுல நம்ம சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால 0 to எக்ஸ்ன்னு மாத்திக்கணும். ஏன்னா ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ இது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க. கொடுத்துருக்க ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 0 கோயிங் டு இன்ஃபினிட்டி. அப்போ அதுல நம்ம எக்ஸ் வரைக்கும் தான் கண்டுபிடிக்கும் போது 0 to எக்ஸ் தான் வரும். ஸோ அப்போ இதுல யூஸ் பண்ண போறேன் லிமிட் என்னன்னா இன்டெக்ரல் 0 to எக்ஸ். F of x வந்து 1/2 into e power minus x/2 into dx. அவ்வளவுதான். இப்போ இதை இன்டெகிரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா கேபிட்டல் F of x கிடைச்சிடும். நம்மளுக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ், அதோட இன்டெகிரல் என்னன்னா e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. அதுதான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ அதில் யூஸ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 1/2 வெளியில் எடுத்துருங்க. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னா e பவர் மைனஸ் x/2 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மைனஸ் 1/2. லிமிட் வந்து 0 to எக்ஸ். இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த 1/2க்கு இந்த 1/2 அடிச்சிடலாம். இப்போ மைனஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மைனஸ் நான் வெளியில வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது வந்து e பவர் மைனஸ் x/2. இந்த லிமிட் 0 to எக்ஸ். இப்போ இதுல லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கேபிட்டல் F of x கிடைக்கும். சரிங்களா? ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் எக்ஸ் இருக்கட்டுல எக்ஸே போட்டோம்னா அதே தான் வரும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. மைனஸ் x/2 மைனஸ் லோவர் லிமிட் 0 போட்டோம்னா e பவர் 0 1. e பவர் 0 1ன்றனால இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் x/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் e பவர் 0 1. ஸோ ஃபைனலா நம்மளுக்கு கேபிட்டல் F of x கேட்டிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம். பாசிட்டிவ் முதல்ல எழுதிக்குங்க. 1 மைனஸ் e பவர் மைனஸ் x/2. இதுதான் CDF. கேட்ட முதல் கொஸ்டின் கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. P of x greater than 1, P of 1 to 2, E of x square கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் f of x யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் F of x கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ஒன்று யூசிங் ஸ்மால் f of x, அதாவது PDF. another one using capital F of x, CDF. ஸோ அந்த ஆனால் நான் அப்பயே சொன்னேன் CDF தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுதான் ஈஸி. நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அது இருக்கு. அதுதான் இங்கே எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து யூசிங் ஸ்மால் f of x, இது வந்து யூசிங் கேபிட்டல் F of x. ஸோ அப்போ இதில் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, செகண்ட் கொஸ்டினா இங்கே நான் உங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of x is greater than 1 கேட்டிருக்காங்க. greater than 1 நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. greater than a-க்கு f of infinity minus f of a. அப்போ இது f of infinity minus f of 1 அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ f of infinityயோட வேல்யூ எப்பவுமே வந்து 1. நல்லா தெரிஞ்சுங்க. f of infinityயோட வேல்யூ வந்து 1. f of minus infinityயோட வேல்யூ 0. சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ 1. மேல f of x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுல கொண்டு வந்து x-க்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா அது வந்து 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1/2. என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? f of 1னா x-க்கு பதிலாக 1 போட்டா 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1/2. அவ்வளவுதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 1 பிளஸ் e பவர் மைனஸ் 1/2. அப்போ என்னன்னா பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா P of x greater than 1ன்றது e பவர் மைனஸ் 1/2. இதான் ரொம்ப ஈஸி. நீங்க இதுக்கு பதிலா ஸ்மால் f of x யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா திருப்பி இன்டகிரல் பண்ணி சப்ஸ்டிட் பண்றதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா P of 1 less than x less than 2 இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஃபார்முலா f of 2 மைனஸ் f of 1. f of a to b னா b minus f of b minus f of a அந்த ஃபார்முலா தான் இது.
இப்போ இதுலயும் கொண்டு வந்து நம்ம எக்ஸுக்கு 2 எக்ஸுக்கு 1 சொல்லி ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் 2னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2/2, அப்போ 1 மைனஸ் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1/2. ஸோ இதை அப்படியே ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 போனால் மைனஸ் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் 1/2. ஸோ இப்போ இந்த இடத்துல பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆன்சர் இ பவர் மைனஸ் 1/2 மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் 1. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்தது 4th பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாங்க. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணியாகணும். ஸோ இதோட ஃபார்ம்ல வந்து இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுல லிமிட் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு லிமிட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அப்போ 0 டு இன்ஃபினிட்டி தான். சரிங்களா? ஸோ இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/2 இன்ட்டு இ பவர் மைனஸ் x/2 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் x/2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை எப்படி இன்டெகிரல் பண்றது? இதுதான் நம்மளுக்கு சேலஞ்சிங்கான விஷயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் மேஜர் ரோல் பண்ணும். நம்மளோட இன்டகிரேஷன்ல எல்லா டைப் ஆஃப் இன்டகரும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, எங்க போனாலும் இன்டகரல ஈஸியா சமாளிச்சிடலாம். பட் நம்ம லிமிட்டட் இன்டகரல் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 2 வகையா இதை இன்டகரல் பண்ணலாம். ஒன்னு வந்து இன்டகிரேஷன் பை பெர்னோலிஸ் மெத்தட், அப்படி யூஸ் பண்ணலாம். இன்டகிரேஷன் பை பெர்னோலிஸ் மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு லென்த்தியா கொஞ்சம் போகும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் ஒன்று இருக்கு, அது வந்து காமா ஃபங்க்ஷன். இந்த 2 ஃபார்முலால எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணி போடலாம். பெர்னோலிஸ் மெத்தட் யூஸ்வலா எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 3-4 ஸ்டெப் போகும். ஆனா நான் காமா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேங்க. காமா ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு அதை சட்டன் யூஸ் பண்ண மாட்டாங்க. காமா ஃபங்க்ஷன் ஏன்னா இன்டகிரேஷன்ல காமா ஃபங்க்ஷன் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா இன்டகிரேஷன்ல அந்த டாபிக் வந்து அன்னைனிஸ் சிலபஸ்லயே எங்கேயுமே கிடையாது. பட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, நிறைய சம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இன்டகிரல் வந்து அன்னைனிஸ் சிலபஸ்ல எங்கேயுமே இல்லாதனால நிறைய பேர் இந்த இன்டகிரல் பார்த்துக்க மாட்டீங்க. சரி, அந்த ஃபார்முலா தான் என்னன்றது இங்க எழுதி போறேன் கவனிங்க. என்னன்னா n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி x பவர் n இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது ஒரு ஃபார்முலா. அதுல இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை a பவர் n plus 1 is equal to integral 0 to infinity x பவர் n into e பவர் மைனஸ் ax dx. இதுல நான் யூஸ் பண்ண போறது இந்த செகண்ட் ஃபார்முலா தான். இனி வரப்போற சம்ல இதை நான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த இடத்துல நான் கம்பேர் பண்ண வேண்டியது வந்து இதோட தான் நான் கம்பேர் பண்ண போறேன். இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். சரி, எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு சொல்றேன் கவனிங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. லிமிட் வந்து 0 to infinity. Yes, of course, here also 0 to infinity. x பவர் n, n-ன்றது இங்க 2, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. e பவர் மைனஸ் ax, e பவர் மைனஸ் a-ன்றது 1/2. அதுதான் இங்க ட்ரிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். So by comparing these two integral, we observed that n value is equal to 2. a-ன்றது என்னன்னா மைனஸ் ax, இங்க மைனஸ் a-ன்றது 1/2, a-ன்றது 1/2. அப்போ இந்த ஃபார்முலா கொண்டு வந்து நேராக சொன்னது அப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. என்ன சொல்லியிருக்கேன், வெளியில இருக்க இன்டெகிரல்ல 1/2 யூஸ் பண்ணிடுங்க. இன்ட்டு பை கம்பேரிங் காமா இன்டெகிரல் செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். அதன்படி என்னோட வேல்யூ 2, அப்போ 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏன்றது 1/2, ஏன்றது 1/2, a பவர் n plus 1, n plus 1 3. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான், ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ சப்போஸ் இந்த ஃபார்முலா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் பெர்னோலிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டெப்புக்கு போடுவாங்க. போட்டீங்கன்னா ஃபைனலா இதே ஆன்சர் தான் வரப்போகுது. பட் இந்த ஷார்ட்கட் இன்டெகிரல் ப்ராக்டிஸ் மூலமா தான் நீங்க பண்ண முடியும். நம்ம இனி வரப்போற சம்லையும் இந்த மாதிரி காமா இன்டெகிரல் ஃபார்ம்ல நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். பெர்னோலிஸ் மெத்தட் சில சுச்சுவேஷன் எப்போ பெர்னோலிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஆக வேண்டிய நெசசரி இருக்கும்னா லிமிட் 0 to infinity இல்லாம வேற ஏதாவது லிமிட் இருந்துச்சுன்னா, லிமிட் 0 to infinity வந்து இந்த பேட்டர்ன்ல இருந்துச்சுனாவே நீங்க காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2க்கு 2 ஃபேக்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ 1/8 ஆயிடும். மேல கொண்டு போனீங்கன்னா 8. ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 8 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 8. அவ்வளவுதான், சம் முடிஞ்சு போச்சு.